வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சாவடி அருகில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பிச்சை அவர்கள், விடுதலை சிறுத்தைகள், குடியரசுக் கட்சி, புரட்சி பாரதம், அம்பேத்கர் மக்கள் மன்றம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இறப்புக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பிச்சை கண்டன உரையாற்றுகையில், தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து தினமும் கொலை, கொள்ளைகள் அரங்கேறி வருகின்றன. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தமிழக அரசு சம்பந்தப்பட்டுள்ளதா என சந்தேகம் எழுந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டி பேசிய அவர், படுகொலை நிகழ்வதற்கு முன்பு உளவுத்துறை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது என அரசு சொல்வது அப்பட்டமான பொய். அப்படி அவருக்கு அச்சுறுத்தல் இருந்திருந்தால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. அதை ஏன் அரசு கடைபிடிக்கவில்லை எனவும், ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். இதில் மூத்த வழக்கறிஞர் சந்திரன், அம்பேத்கர் மன்ற தலைவர் நேயசுந்தர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள். கொலை செய்த ரவுடிகளை கைது செய். உண்மை குற்றவாளியை கண்டறிய சிபிஐக்கு மாற்று. கொலை செய்த ரவுடிகளை கண்டிக்கின்றோம். மத்திய மாநில அரசுகளை நீதி விசாரணை பாதுகாத்திலே பாதுகாத்திலே வீர வணக்கம். தவிக்கிறோம். ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தலைவரை போல இன்று வரை யாரும் பேசவில்லை. அவர் பேசியது எல்லாம் ஒரே ஒரு ஒன்றுதான், மக்கள். தமிழ்நாடு அரசுக்கு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா? குற்றவாளிகளை அவர்களை ஊக்குவிக்கிறார்களா? தொடர் கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். தமிழக அரசு பொறுப்பேற்று முதல் கொண்டு தொடர்ந்து கொலை வழக்கு, எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியின் தலைவர், அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னார்கள்.
அதெல்லாம் பொய் கதைங்க. ஒரு ஒரு புலன் துறையிலே அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம் அவர்கள் கேட்கவில்லை என்றது பொய்யான பிரச்சாரத்தை போடுகிறார்கள். புலனாய்வு சொன்னதினால் அவர் ஜாக்கிரதையாக இல்லை என்று. அவருக்கு ஆபத்து இருக்குது தெரிந்தும் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று கொடுத்துதான் இருக்கணும். ஏன் கொடுக்கல தமிழக அரசு? அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? இதுல தமிழக அரசுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு சந்தேகத்தின் பேர் தான் இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று சொல்கிறோம். இந்த மாதிரி